ஏதாவது ஏற்பாடுகள் செய்யறாங்களா? இது குறித்து நீங்க அதிகாரிகள்கிட்டயோ அல்லது அரசுகிட்டயோ பேசுவீங்க? படம் தள்ளி போயிருச்சான். இதனால் ப்ரொடியூசர்ஸுக்கு நஷ்டமா, இதனால் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு பராசக்திக்கும் பிரச்சனை, ஜனநாயகத்துக்கும் பிரச்சனை. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசர்கிட்டலாம் கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 1 கோடிக்கு மேலே எப்போ நடிகருக்கு சம்பளம் கொடுக்குறீங்களோ அப்போயே படம் நஷ்டம். அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, நார்மல் தேட்டர்னால் 40 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லியிருக்கு, மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்னா 80 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்க சொல்லியிருக்கு. இந்த 80 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறதுக்கு அவங்க தேட்டரை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி ஏசியெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு 75%, உங்களுக்கு 25% எடுத்துக்கோங்க. நாங்கள் நீ 275 கோடி 300 கோடி வாங்கிட்டு 10,000 15,000 இந்த மாதிரிலாம் டிக்கெட்டை விற்று ஊரை ஏமாற்றிட்டு இருந்தா எத்தனை நாள் தான் கடவுள் பார்த்துக்கிட்டு இருப்பார்? விட்டார் ஆப்பு. அதை கூட புரிஞ்சிக்காமல் இன்னும் மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ், மீடியா, வீடியோ எல்லாம் போட்டு ஐயோ 10,000 ரூபாய்க்கு விற்க முடியல டிக்கெட்டு அப்படின்னு